கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க உள்ள படத்திலிருந்து சுந்தர் சி விலகல். தவிர்க்க முடியாத காரணத்தினால் கனத்த இதயத்துடன் படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர் சி அறிவிப்பு. சென்னை 6வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி ரவுடி கருக்கா வினோத் காலனியை வீச முயன்றதால் பரபரப்பு. ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத்துடன் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 300 ரூபாய் வரை உயர்ந்து ரூபாய் 11,900க்கும் சவரன் 95,200 ரூபாய்க்கும் விற்பனை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. 58% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை மாநில அரசுகள் கடைபிடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அணை திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்ற கர்நாடக அரசின் வாதமும் ஏற்பு. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பை இப்போதே தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய நீர் ஆணையம் இறுதி முடிவெடுக்கும் முன் தமிழ்நாடு அரசிடம் கேட்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு. போடி சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை. பனிரண்டு புதிய தோழி விடுதிகளுக்கு சென்னையில் காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மகளிர் தடுப்பு நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மருத்துவ ஊர்தியையும் பார்வையிட்டார். ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். (2019) நாடாளுமன்ற தேர்தலின் போது 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் நவம்பர் 18ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சாலையில் விமானம் தரையிறங்கியதால் பரபரப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய ரக விமானம் சாலையில் தரையிறங்கியது. மதுரையில் காவல்துறை வாகனம் மோதி தாய், தந்தை, மகன் உயிரிழந்த விவகாரம். உடலை வாங்க மறுத்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 2வது நாளாக தொடரும் போராட்டம். ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 1251 கோடி ரூபாய் பாக்கியை விடுவித்திடுக மக்களுக்கு உடனே தர வேண்டும் எனவும் பாமக அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். நவம்பர் 16ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தகவல். கரூர் துயர சம்பவ வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு மின்வாரிய அதிகாரிகள் ஆஜர். பிரச்சாரத்தில் விஜய் பேசுவதற்கு முன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக விசாரணை. தமிழ்நாட்டில் நவம்பர் 17, 18, 19ஆம் தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை புறநகரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல். பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி நின்ற தண்ணீரால் மக்கள் கடும் அவதி. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சென்னை மேடவாக்கம் அருகே ஈச்சங்காடு பகுதியில் பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு. பாலித்தீன் பையில் கிடந்த உடலை மீட்டு போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில் பாசன வாய்க்கால் உடைந்தது. தென்னந்தோப்பு கட்டிடங்களில் நீர் புகுந்ததால் அப்பகுதி அரசு பள்ளிக்கு விடுமுறை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளி என கூறப்படும் உமரின் 4வது காரும் கண்டுபிடிப்பு. பரிதாபாத் அல்ஃபாலா பல்கலைக்கழகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பிரெஸ்லா சிவப்பு நிற கார் பறிமுதல். வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவையில் நடைபெறும் வேளாண் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்க திட்டம். சென்னையில் ரஜினிகாந்த், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட 7 பேரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் தகவல் புரளி என தெரியவந்துள்ளது.